ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்னுடைய தேர்ட் vlog. போன vlogக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேய், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி டே 3. நான் ஒரு 3 பிளேசஸ் கவர் பண்ணலான்ட்டு டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். நம்பர் 1 திருப்புரா வாட்டர் ஃபால்ஸ், அண்ட் நம்பர் 2 பத்மநாபபுரம் பேலஸு, அதுக்கப்புறமா மாத்தூர் தொட்டிப்பாலம் அப்படின்ட்டு ஒரு 3 பிளேசஸ் கவர் பண்ணலான்ட்டு போகும்போதே இங்கே பகவதி அம்மன் டெம்பிளும் பார்த்துட்டு கிளம்பலான்ட்டு. இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். நல்லா இன்றைக்கி கொஞ்சம் கோல்டு பிடிச்சிருச்சு, என்னன்னு தெரியல. எனக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொடுத்ததுனால ரொம்பலாம் இல்லை. அப்பப்போ ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுவேன், அப்பப்போ லிஃப்ட் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியல பிரேக்ஃபாஸ்ட்டில். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இட்லி இருக்குது, கூடவே 2 சட்னி, அண்ட் இங்கே தோசை நல்லா தான் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா சேமியாவும் சன்னா மசாலாவும் இருக்குது. சாம்பார் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வடை, பிரெட் அண்ட் ஜாம், ப்ளஸ் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ் இருக்குது. குட்டி நேற்று நான் காஃபி எடுத்துக்கிட்டேன், இன்றைக்கி நான் டீ எடுத்துக்கிறேன். காஃபி நேற்று பார்த்தா ஓரளவுக்கு தான் இருந்துச்சு, நாட் அப் டு த மார்க். பட் டீ நல்லாவே இருக்குது. நல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. இப்போ போய்ட்டு ரூமுக்கு போயிட்டு டேப்லெட் போட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த பத்மநாபபுரத்துக்கு வரணும். சில நேரங்களில் சில இடங்கள் நம்மளை தானாகவே கூட்டிகிட்டு போகும். சுமார் 500 வருடம் வரலாறு கொண்ட இந்த பத்மநாபபுரம் பேலஸ் எக்ஸைட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் வைக்கலை. நாம் பார்க்க போகிறது அந்த கட்டிடக்கலையின் அழகு மட்டும் இல்லை, நான் உணரப்போவது பல கலைஞர்களின் பெருமையும் திறமையுங்க. காரை பார்க் பண்ணிட்டு அந்த அரண்மனையை நோக்கி நான் நடந்து போய்கிட்டே இருந்தேன். நான் இன்னைக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்றது மட்டும் எனக்கு ரொம்ப உறுதியாக படுது. இந்த பத்மநாபபுரம் பேலஸில் டிக்கெட் 40 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. வீடியோக்கு 250 rupeesம், ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறதுக்கு 10 rupeesம் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த அரண்மனையை பற்றி எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பேசுறது ஒரே ஒரு விஷயந்தாங்க. அதாவது இந்த அன்னதானம். ஒரே டைமில் 1000 பேருக்கு உணவு பரிமாற முடியும். அதாவது ஒரு நாளைக்கு 2000 பேர் வரையும் இங்கே உணவு அறிந்து கொண்டு செல்வாங்க. ராஜாக்கள் காலத்தில் பயன்படுத்தின இங்கே இருக்கிற நாற்காலிகள் சத்தமே இல்லாமல் ரொம்ப அழகான விஷயத்த சொல்லுதுங்க. இங்கே இருக்கிற அரண்மனை ரொம்பவே காம்பேக்டாகவும் அதே டைமில் ரொம்ப லக்ஸூரியஸாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமுங்க. அரசு சம்பந்தமான முடிவுகள் இங்கே தான் எடுக்கப்படும். இங்கே இருக்கிற மரத்தாலான ஜன்னல்கள் பல தலைமுறையாக காத்துக்கொண்டு நமக்காக ரொம்ப அழகாக கதை சொல்லுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கிற தரைகள் சிமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே போடப்பட்டது. பல பொக்கிஷமான மன்னர்களுடைய கால் தடம் பதித்த இடம் இது. சுற்றி இருக்கும் மலைகள் மற்றும் மரங்கள், இங்க இருக்கிற இயற்கை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுங்க. மன்னர்களால் எடுக்கப்படும் கம்பீரமான முடிவுகள், கதையும் கவிதையும் சொல்லும் அழகான கட்டிடக்கலைகள், எத்தனை பேர் வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் பரிமாறும் அந்த அன்னதான சாலையும், பல தலைமுறையை கண்ட ஜன்னலின் கதவுகள், கேரளாவின் பாரம்பரிய கலைகளும், உலக தரம் வாய்ந்த இந்த மரத்தாலான கலைகளும், மன்னருக்கு திருமால் மேல் இருந்த ஆறாத பக்தியும், ரொம்பவே பொக்கிஷமான ராஜாங்கத்தை நடத்திய மன்னர்களின் கதைகளும்,
இதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குங்க. ஓகே, பத்மநாபபுரம் பேலஸ் இப்போ பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இது வந்து ரொம்பவே ஒரு பழமை வாய்ந்த ஒரு இடம். ஸோ இது வந்து 1601 வந்துட்டு இரவி குலசேகரவர்மா அப்படின்ற ஒரு மன்னரால் இந்த பேலஸ் வந்து கட்டப்பட்டது. இது வந்து அந்த காலத்திலே ஒரு கேபிட்டல் சிட்டி ஆஃப் கேரளா, அதாவது கேபிட்டல் சிட்டி ஆஃப் கேரளாவாகவே இருந்தது. மறுபடியும் மார்த்தாண்டவர்மா அப்படின்ற ஒரு மன்னர் வந்து 1801 நூற்றாண்டில் இந்த அரண்மனையை வந்து மறுபடியும் புதுப்பிச்சிருக்காரு. இந்த அரண்மனையில் வந்து நிறையவே சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்ப ஆச்சரியம் ஊட்டும் வகையில் ரொம்பவே அழகாக இருந்தது. மெயின் வந்து இது வந்து ஒரு ரொம்பவே லக்ஸூரியஸான ஒரு ஸ்டைலில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்திலே வந்து இந்த மார்த்தாண்டவர்மா மன்னர் வந்து எல்லா நாடுகளிலிருந்தும் அவருடைய அரண்மனை கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நிறைய பொருட்களை அவர் வரவழைச்சிருக்காரு. லைக் மகாராணி பயன்படுத்தின கண்ணாடி, அவர் யூஸ் பண்ண அந்த கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும், நிறையவே இந்த வுட்டு வகையான விஷயங்கள், சைனாவிலேருந்து கூட நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட இவங்க இங்கே வர வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு உண்மையிலே ஒரு லக்ஸூரியஸான ஒரு பேலஸ்ன்னே சொல்லலாம். இங்கே வந்து ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே டைமில் 2000 பேருக்கு அன்னதானம் பண்ண வகையில் ஒரு டைனிங் ஹால்லாம் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அந்த கிச்சனில் வந்து குக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த ஆர்கியோலஜிக்கல் ஸ்டாஃப் வந்து சொன்னாங்க. இது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருந்தாலும் அரண்மனை ஃபுல்லாகவே வந்து கேரளா கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோலில் வந்து டேக் ஓவர் ஆகிருக்கு. அவங்க வந்து இது முழுக்க டூரிஸ்ட்டுக்காக இது கொடுத்துருக்காங்க. சரிங்க, உங்களுக்காக நான் நிறைய கதை சொன்னேன். நான் கொஞ்சம் இளநீர் மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். அப்படியே அந்த சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேரு, கமெண்ட்டும் தட்டி விட்டுருங்க. மார்த்தாண்டவர்மா மன்னருடைய வரலாற்றை பார்த்ததுக்கப்புறமா எனக்கு ராஜராஜ சோழனை பற்றி இன்னும் விளாக்ஸ் க்ரியேட் பண்ணணுன்ற ஆர்வம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக நான் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிற்றாறுன்ட்டு ஒரு சின்ன நதிங்க. இந்த நதி வந்து ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போக போகுது. அது எப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. 1963 இதை சாத்தியப்படுத்திட்டாங்க. இந்த பிரம்மாண்ட திட்டத்தை சாத்தியப்படுத்தினது நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு காமராஜர் அவர்கள் தாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைக்கு நடுவில் போகிற இந்த பரளி ஆற்றை இந்த சிற்றாறு கடக்கும் வகையில் ஒரு பிரம்மாண்ட தொட்டி பாலம் அமைச்சு அந்த பக்கம் இருக்கிற 40 கிராமங்களுக்கு இந்த தண்ணி பயன்படும் வகையில் இந்த அழகான திட்டம் தாங்க மாத்தூர் தொட்டிப்பால திட்டம். வறட்சியின் கோர பிடியில் இருந்த அந்த 40 கிராமங்களுக்கும் இந்த திட்டம் உண்மையிலே ஒரு வரப்பிரசாதங்க. இந்த சிற்றாற்றின் இயற்கை வளமான இயற்கை அன்னை காமராஜர் ஐயாவின் கனவு திட்டமான இந்த தொட்டிப்பால திட்டத்திற்கு தலை வணங்கி ரொம்பவே அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அடுத்த கிராமத்துக்கு போய் சேருது. 40 கிராமங்களின் மேல் இருந்த அந்த கருணையும் இந்த பொறியாளர்களின் கட்டுமான திறமையும் இது ரெண்டுமே சேர்ந்து த மெர்சி ஆஃப் இன்ஜினியரிங் மார்வலஸ்ன்னே சொல்லலாங்க. துள்ளி குதித்து ஓடும் பரளியாரும் மேலிருந்து சிரிக்கும் மேகமும் நடுவே போகும் இந்த நடைபாதையின் இந்த தொட்டி பாலமும் உண்மையிலே இது ஒரு கன்னியாகுமரியின் மணிமகுடமாகவே இருக்குங்க. ரொம்பவே அழகான ஒரு அட்மாஸ்பியர், மலைகள், செயற்கையாக ஒரு நீரோட்டம் வந்து பாலத்து மேலே போயிட்டுருக்கு. ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு போகுது. இது கட்டினது நம்மளுடைய ஒன் ஆஃப் தி ஒண்டர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் காமராஜர் சார் அவர்கள் தான். இது வந்து 1963 கட்டியிருக்காங்க. ஒரு 3 to 4 இயர்ஸில் எடுத்திருக்காங்க. பட் இதோடைய ப்ராஜெக்ட் வேல்யூ மொத்தம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 12 lakhs தான். இந்த 12 lakhsல இவ்வளோ பெரிய ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்கன்னா இது ஒரு உண்மையிலே பெரிய விஷயம். பட் இப்போல்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட் எனிதிங். ஸோ இந்த பிரிட்ஜோடைய நீளம் பார்த்திங்கன்னா 384 மீட்டர் நீளம் இருக்குது. இந்த நீரோட்டத்தோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 2.2 மீட்டர்லேருந்து 2.4 மீட்டர் சைஸ் வரையும் இருக்குது.
நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆக்சுவலாக கன்னியாகுமரி வந்து 2 விதமாக பிரிக்கலாம். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா சன்ரைஸு, சன்செட்டு, இந்த கடல் மாதிரி. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த மலைகள், காடு வகைகள், இந்த நீரோட்டம், அந்த மாதிரி நிறையவே 2 வகையாக நம்ம பிரித்து நல்லா விஷுவலாக பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம குளிக்கணும்னு நினச்சா கீழே இறங்கி போய் இந்த ஆற்றுல குளிக்கலாம். தண்ணி ஃப்ளோ நிறையவே இருக்குது. ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது. ஐ டோன்ட் திங்க் ஸோ எனி டேஞ்சர் இருக்குன்னு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழம் ஜாஸ்தி. நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் தயவுசெய்து போங்க, இல்லைன்னா போகாதீங்க. ஃபுல்லாகவே நடந்து முடிஞ்சாச்சு. ஒரு 300 மீட்டரு. தண்ணியுடைய ஃப்ளோ எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிராமம் யூஸ் பண்ணுறாங்கன்னா உண்மையிலே எவ்வளோ ஒரு நல்ல திட்டமாக இருக்குன்றது தான் கேட்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த மாதிரி திட்டம்லாம் இப்போ கொண்டு வராங்களா அப்படின்னு தெரியல. ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தண்ணி தாங்க அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 30 கிராமத்துக்கு போகுது. அந்த 30 கிராம மக்கள் வந்து இந்த தண்ணியை பயன்பாட்டுக்கு முடிஞ்சிட்டு நேராக போய் கடலில் போய் கலந்துரும். ரொம்பவே அழகாக ஆறில் போய் கலக்க வேண்டிய தண்ணியை அழகாக கொண்டு போயிட்டு நல்லா கிராம மக்களுக்கு பயன்படுற வகையில் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணுறாங்க. இவங்க கடைகள் நிறையவே இருக்கு. அது வேணும்னா எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 28 தூண்கள் இந்த தொட்டி பாலத்தை சுமக்கின்றது. ஏசியாவிலே இதுதாங்க ரொம்ப பெரிய தொட்டி பாலம். காலையில் நாம் பார்த்த பத்மநாபபுரம் அரண்மனையும் இப்போ பார்த்த இந்த தொட்டி பாலமும் இது ரெண்டும் ஒரே விஷயந்தாங்க உணர்த்துது. மக்கள் மீது எவ்வளோ அக்கறை இருக்குன்றது மன்னராட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை ஜனநாயக ஆட்சியாக இருந்தாலும் சரி, எப்படின்றத உணர்த்துது. ஆக்சுவலாக வந்து இந்த தொட்டி பாலம் வந்து அந்த எதுக்கு என்ன ரொம்ப தூண்டுனது அப்படின்னா, அந்த ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தண்ணி கொண்டு போகிற அந்த கேட்டவுடனே எனக்கு ரொம்பவே டெம்டிங்காக இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே வரணும்ன்ட்டு. பட் இது அமையும் போது எனக்கு கரெக்டாகவே கிடச்சிது. இந்த பிரிட்ஜு மேலே தான் இப்போ நடந்து வந்தேன் நான். ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்குது. குழந்தைங்களை கூட்டு வந்தால் தயவு செய்து கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் கொண்டு வந்து காட்டுங்க. நம்மளுடைய ஓல்டு கவர்மெண்ட்லாம் எப்படிலாம் மக்களுக்கான திட்டம்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுங்க. பல நூறு ஆண்டு வருஷம் கடந்தும் அந்த பாரம்பரியமும் அந்த கலாச்சாரமும் கொஞ்சம் கூட சிதைக்காம அப்படியே கம்பீரமாக காட்சியளித்த பத்மநாபபுர அரண்மனையும் 2 மலைகளுக்கு நடுவே ஓடும் இந்த நீரோட்டமும் இது ரெண்டுமே பொக்கிஷமான ஒரு அனுபவமாக நான் கருதுகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த பையனை கூட்டிகிட்டு வந்தனால இந்த பையனுக்கு மட்டும் தனியாக வந்து ஒரு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஒரு கேமராவாயா, ஃபோனோட இந்த கேமரா ரொம்ப கம்மியான்னு சொன்னால் அவங்க புரிஞ்சிக்கல. இது வந்து கேமரானா கேமரா தான் அப்படின்றாங்க. அது எந்த வகையில் லாஜிக்குன்னு எனக்கு தெரியல. மொபைல் ஃபோனில் கேமரா இருக்குது, அதை அலோவ் பண்ணுறாங்க. பட் இதுக்கு வந்து தனியாக ஒரு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. என்னன்னு தெரியல. எத்தனையோ மலைகளுக்கு நடுவில் இயற்கையாக தோன்றும் இந்த நதி கடைசியில் போய் கடலில் தான் கலக்குதுங்க. கடலில் கலந்ததுக்கு அப்புறமா நீ நதியா இல்லை நான் கடலா அப்படின்ற வேற்றுமை பேச்சு இல்லாமல் எல்லாமே நீர் தான் அப்படின்ற ஒரு மனப்பான்மை நமக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குது. இந்த தொட்டி வழியாக அப்படியே நடந்து போயிட்டு, தொட்டி பாலம் வழியாக அப்படியே நடந்து போயிட்டு அங்கேருந்து இறங்கி இந்த பாலம் வழியாக அப்படியே மேலே ஏறி வந்த இடத்துக்கு போக வேண்டியது தான். நம்ம சார் இருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இன் வீடியோ. ஸோ தொட்டி பாலம் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்த பிளேஸ்க்கு போனோம். வாங்க போகலாம். ரொம்ப தூரம் நடந்து படியெல்லாம் ஏறினதுனால ரொம்பவே மூச்சு வாங்குது. சீக்கிரம் காருக்கு போயிடணும்ப்பா. மாத்தூர் தொட்டி பாலம் முடிச்சாச்சு. இப்போ வந்து டுவர்ட்ஸ் கன்னியாகுமரி நோக்கி நான் போயிட்டுருக்கேன். நான் வந்து திருப்பாறு வாட்டர் ஃபால்ஸ் மட்டும் நான் போகலை. அது வந்து ஒரு மேன்மேடு வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றதுனால நான் அது போகலை.
அண்ட் எனக்கு வந்து வாட்டர் ஃபால்ஸ்னால் அது கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதும் அதே மாதிரி தான் இருக்கணும்ன்ட்டு ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். டோன்ட் மைண்ட். கன்னியாகுமரியில் வெஜ் ஆப்ஷன் கொஞ்சம் கம்மி தான். பட் எனக்கு இந்த லைன் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது சுவாமி விவேகானந்தா கற்ற வேத உபனிஷத்துல இருந்து அன்னம் பிரம்மேதி வியஜானாத், அதாவது அன்னம் தான் பிரம்மா அப்படின்ற இந்த புருகுவல்லி லைன் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. லஞ்ச் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு கன்னியாகுமரி கிட்ட இருக்கிற அந்த டிடிடி வெங்கடேஸ்வர சுவாமி டெம்பிள் கிட்ட நான் வந்தேன். குமரி கடற்கரையில் ரொம்பவே அழகான ஒரு கோவில்னா இந்த டிடிடி டெம்பிள் தான் சொல்லலாங்க. இங்கே கொஞ்சம் ரஷ் கம்மியாகவே இருக்கும். இந்த கோவில் வந்து முழுக்க டிடிடி, அதாவது திருப்பதி திருமலா தேவஸ்தானத்துடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் வந்த அன்னைக்கு அங்கே சின்ன ஒரு மகோற்சவமும் நடந்து கொண்டு இருந்தது. இங்க இருக்கிற மூலஸ்தானம் அப்படியே திருப்பதியில் இருக்கிற மாதிரியே கட்டியிருக்காங்க. நான் ட்ராவல் பண்ண இந்த 3 டேஸ்லையும் கதிரவன் தன்னுடைய கதிர்களை உள்வாங்கும் நேரத்துக்குள்ள எனக்கு நிறைய விஷயங்களையும் நிறைய அனுபவங்களையும் நிறைய பொக்கிஷமான ஒரு மெமரிஸையும் கொடுத்துட்டு தான் மறைகிறாரு. ரொம்பவே அமைதியான ஒரு கோவில், சுத்தி கடல், ரொம்பவே ஒரு அற்புதமான ஒரு காட்சிங்க இந்த மாலை பொழுதுல. நம்ம பாரத தேசத்தின் இந்த கோவில் கலை சிற்பங்களுக்கு மட்டும் ஒரு தனி அழகே இருக்குதுங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்பவே ரசிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குதுங்க. எப்பவுமே நினைவுகள் பொன்னால பொறிக்கப்படணும்னுவாங்க. அதோடைய உள்ள அர்த்தத்தை நான் இங்கே தான் உணர்ந்தேன். குமரி முனையில் திருவேங்கடத்தின் கருணை உண்மையிலே ஒரு அழகான மாலை பொழுது. நான் இன்னைக்கு பார்த்த 3 இடங்களும் உண்மையிலே ரொம்ப ஒரு அழகான தருணமாக நான் உணர்றேன். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ராவல் பட்டிக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பாய்.